புல்லாகி பூடாகி அப்படியே புழுவாகி அப்புறம் மரமாகி விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் அப்படியே சொல்லிட்டே போவார். கடைசியில் வல்லசுரராகி முனிவராகி தேவராகி சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குமோ, இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தேவனா இருக்கணுமா எனக்கு வேண்டாம், அம்பானி மாதிரி இருக்கணுமா எனக்கு வேண்டாம், செல்லாதிருக்கும் இத்தாவர சங்கமத்தில் திருப்பி திருப்பி வர்ற இந்த பிறவி மறுபிறவி எனக்கு வேணாயாங்கிறாரு சிவபுராணத்தை. எல்லா பிறப்பும் பிறத்திழைத்தேன், உய்ய என் உள்ளத்தில் ஒரே ஒரு சத்தம் தான் கேட்குது, ஓம் என்கின்ற சத்தம். உய்ய என் உள்ளத்தில் ஓம்காரனாய் நின்ற நீயே மெய்யா விமலான்னு பாடுறாரு திருவாசகத்தை நம்ம மாணிக்க வாசகர். இந்த பக்தி, இந்த அன்பு, இந்த சமத்துவம் தான் நமது திருமுறைகள். அங்கிருந்து இன்னொரு விஷயத்துக்கு போங்க. அங்கிருந்து பணிவு. எவன் ஒருவனும் சிவனை நினைக்கிறானோ, எவன் ஒருவன் திருமுறைகளை படிக்கிறானோ, நான் தான் இப்படிங்கிற நான் கெத்துங்கிற பொதுவாக நம்ம வேளாளர்கள் முதலியார்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நஷ்டத்தில் இருக்குது. அது இல்லாமல் நான் ஒன்றும் இல்லைடா சிவனே நீ தாண்டா சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிவனேன்னு இருந்தாலே அந்த சோ கால்டு கெத்து அது எல்லாமே போயிடும். அதான் சொல்லுவாங்க குடும்ப பொறுப்பு. நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க, நான் சன்னியாசிகளை பார்க்கல. கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாகாஸாக இருப்பீங்க. ஐம் சீயிங் சோ மெனி பீப்புள் ஹவ் கம் ஃப்ரம், நீங்கள் டாக்டர்ஸ், லாயர்ஸ், என்ஜினியர்ஸ் அப்படி தான் பார்க்குறேன். குடும்ப பொறுப்பை விடாதே என்று சொல்கிறாங்க சிவனடியார்கள். சமூக பொறுப்பை மறந்து விடாதே. அப்பூதி அடிகள் பார்த்தீங்கன்னா 12வது திருமுறையில் அவர் வேலை பண்ணிட்டு இருந்தார், பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தார், வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாயன்மார் ஆயிட்டார். இளையன் குடிமார் மாறனாயினார். அவர் பெரிய ஆள், அடி தடி சண்டை, ஆனால் பூஜை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார். ஏன் கண்ணப்பர் வேடர்களுக்கு ராஜா, ஆனால் அவருடைய டியூட்டிஸை மறக்கல. வேளாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வருடங்களுக்காக யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு போடுறது ஒரு வேளாளனுடைய கடமை. அது கட்டாயமாக நமது 12வது திருமுறையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குடும்ப பொறுப்பை மறக்காதே. குடும்ப பொறுப்புனா 3 விஷயம். ஒன்று, பசியோட வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். நான் முருகேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது முருகேஷ் சரவணன் சொல்லிட்டு இருந்தாங்க, பல்லாயிரம் பேருக்கு 3 வேளை அது மாதிரி 2-3 நாள் போடுறோம். இதுவே ஒரு பெரிய புண்ணியம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்வது நமது திருமுறைகள். இது ஒரு லைஃப் மேனுவல். வாழ்க்கையை நீ ஒரு கம்ப்யூட்டரோட மேனுவல் மாதிரி ஒரு லைஃபோட மேனுவல். 2வது, உடம்புல கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து கொஞ்சம் நீ கஷ்டப்படு, அவங்களுக்கு ஏதாவது செய்ய. அது உனக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்கள போய் ஹெல்ப் பண்ணு. சுற்றம் சுகாதாரத்தை பாருங்க, எல்லாம் தெரியும். திருநாவுக்கரசர் அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் 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 க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தார். சுத்தம் சுகாதாரம். இப்போ நம்ம ஸ்வச் பாரத்னு ஸ்டைலாக சொல்கிறோம். இந்த ஸ்வச் பாரத்லாம் 7வது நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுலே நம்ம அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சிவனை பொறுத்த வரைக்கும், நீ யார்? நான் பெரிய பிஸ்னஸ் மேன், போடா. நான் பெரிய டாக்டர், போடா. நான் பெரிய என்ஜினியர், போடா. நீ யார் என்பது எனக்கு வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான். சிவனை பற்றி படிச்சிங்கன்னா சிவபுராணத்தில் எல்லா திருமுறையிலும் காரைக்காலமையாக ரொம்ப சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம்தான் என் சிவன் கேட்பாரு, உன் மனசுக்குள்ள இருக்கிற அன்பு தூய அன்பா? நீ தூய்மையாக சிவனே என்னதான் எனக்கு வேணும் சொல்றியா, நான் உன்னோட வரேன். அது ஒரு பூதம் பண்ணிச்சுன்னா சிவன் பூதத்தோட போற பூதநாத். ஒரு மரம் பண்ணிச்சுன்னா சிவன் அந்த மரத்துக்கு போறார், விருக்ஷநாதர். யாரு பண்ணாலும் அவங்களோட போவார் சிவன். ஒரு பாம்பு போய் கேட்குதான், நான் உன் நாகநாதன் உன்னோட வரேன். சோமநாதன். யார் கேட்டாலும், யார் சிவனிடம் நம்மை கம்ப்ளீட்டாக அர்ப்பணிக்கிறோமோ சிவன் நம்மிடம் சேருவாருங்கிற சொல்றது. கடைசியா 2-3 விஷயங்கள்ங்க உங்ககிட்ட சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லிடுறேன். துன்பத்திலும் செல்வத்திலும் உயிர் போகும் தருணத்திலும் சிவனை பற்றி நினைப்பவன் தான் சிவனடியார். யார் சிவனடியார்? சும்மா நீ போய் விபூதி அடிச்சுட்டு வந்தா சிவனடியார் இல்லை. சிவனடியார்னா நான் எந்த நிமிஷமும் சிவனை பற்றி நினச்சிட்டு இருப்பேன். சாகம் போடுறேன், நான் சிவனை நினச்சிட்டு இருக்கேன். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா சிவனை நினச்சிட்டு இருக்கேன். பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன்னா சிவனை பற்றி நினச்சிட்டு இருப்பேன். நினைக்கிறவன் தான் சிவனடியார். இதுதான் திருமுறைகள் நம்ம கிட்ட சொல்ற ரகசியங்கள், வாழ்க்கை ரகசியங்கள். வாழ்க்கை தாண்டி இருக்கிற அப்பேற்பட்ட உயிர் கொண்ட சாகாத ரகசியங்கள் நமக்கு இது சொல்லுது. கடைசியா ஒரு சின்ன இலக்கிய குறிப்பு மட்டும் உங்ககிட்ட சொல்லி நான் முடிச்சிட போறேன். இங்க இருக்கிற நாளைக்கு நம்ம திருக்கல்யாணம் பார்க்க போறோம். ஏலார் குழலின், எல்லாருக்கும் ஏலார் குழலின்னா தெரியுமா என்னன்னு? ஏலக்காய்
மறுமணம் அடிக்குமா அவங்களுடைய கூந்தல். ஏல வார் குழலினா ஏலக்காய் மணத்துடன் நீண்ட கருத்த கூந்தலை கொண்ட உமையாள். அவங்களுக்கும் ஒரு மரம் ஏகாம்பரநாதருக்கும் நாளைக்கு திருக்கல்யாணத்தை நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். நான் இலக்கியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திருஞான சம்பந்தர் இங்கே வந்தாராம். காஞ்சிபுரத்துக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு பதிகத்தை பாடிக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, அதில் தான் ஏலவார் குழலி உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபாடு பெற்ற சொல்லி என் காலன்னு சிவனை இங்கே கூப்பிட்டாரு. காலனுக்கும் அவர் காலனா, டேய் நான் காலனே ஒழிப்பேன். காலன் கம்பன் எம்மானை கம்பன்ங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. ஸோ நீங்கள் வலைதளங்களை போய் பார்த்தீங்கன்னா கம்பர் சொல்லிய சிவபெருமானை தான் இவர் சொல்றாரு. அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். கம்பர் வந்து 13வது நூற்றாண்டு, ஆனால் திருஞான சம்பந்தர் காஞ்சிபுரத்துக்கு வந்தது 7வதோ 8வதோ நூற்றாண்டு. 400 வருடங்களுக்கு அப்புறம் தான் கம்பரே எழுதினார். இப்போ எப்படி கம்பன் நிறைய ரிசர்ச் பண்ணா மு வரதராசனார் ஒரே இடத்துல எழுதியிருக்காரு. கம்பனுங்கிறது ஏகம்பன்ங்கிறதுடைய ஒரு சுருக்கம் சொல்லி என்ன ஆலந்தான் உகந்துன்னு ரொம்ப அழகான ஒரு பதிகம். அதை படித்தாலே நான் விஷம் கூட திம்பண்டா நீங்கெல்லாம் வாழணும்டா சொல்ற ஒரு ஹீரோன்னு சொல்றோம்ல, அந்த ஹீரோ தான் சிவபெருமான். அவர் வந்து ஆலம்தான் உகந்து, ஆலம்ங்கிறது ஆலகால விஷம், ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஏலவார் குழலி உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபாடு பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றேனோன்னு சுந்தரர் அந்த கண்ணுக்கு இடது கண்ணு கெட்டு போயிடுச்சு. சாரி, நாட் திருஞான சம்பந்தர், சுந்தரர் வந்து இங்க பாடி அந்த கண்ணை பெற்றாரு. ஸோ கடைசியாக பயம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சிவனை நினச்சிங்க. அதான் திருநாவுக்கரசரை போட்டு நான் இங்கே பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, கட்டி போட்டாங்க. நாமார்க்கும் குடியல்லோம், நான் வேற யாருக்குமே அடிமை இல்லை, சிவனுக்கு மட்டும்தான் நான் அடிமை. போட்டுங்கடா, என்ன வேணா பண்ணுங்கடா. நமனையும் மஞ்சம், என்ன யமன் வந்து கொல்ல போறானா பரவாயில்ல, நான் போறேன் கைலாசத்துக்கு சொன்ன தில் சொன்ன அவ்வளவு, அதுதான் நமது மரபு. அது சொன்னார் திருநாவுக்கரசு. ஸோ இது மாதிரி பயமின்மை, அன்பு, பக்தி, முயற்சி, அகந்தையின்மை, சமூக சேவை, நாட்டு சேவை, குடும்ப சேவை, இது எல்லாமே நம்ம இந்த திருமுறைகளில் இன்னைக்கும் நாளைக்கு நீங்கள் எல்லாம் கேட்க போறீங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து ஏலவார் குழலி ஏகாம்பரேஸ்வரருடைய திரு கல்யாணத்தை நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க. இவ்வளவு அழகா இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு செய்த நமது பச்சை சட்ட வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் கையை கூப்பி ஒரு பெரிய கரகோஷம் போடுங்க. அங்க கூட 2-3 பேர் இருக்காங்க, இங்க 2-3 இருப்பாங்க. இதுதான் ஒரு சிவனடியாருக்கு, ஒரு சிவன் அடியார். எனக்கு ஒன்று வேணாம், ஃபங்க்ஷன் நல்லா போகணுங்கிறது நிறைய வாட்டி உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். ஸோ காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கும் உங்கள் எல்லாரும் நான் பார்த்துட்டு போகிறதுக்கும் நன்றி, வணக்கம்.